நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம், மக்களோட கருத்துக்களை நீங்கள் படித்ததுக்கப்புறம், சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா, அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி, ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து, ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, மாற மாட்டீங்களா, புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல. ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க. எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன், உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, பல மேடைகளில் ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்தில் மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுருந்தாலோ, இல்லை அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சுருந்தாலோ, இது இங்கே வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்கள் பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டுருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதை கடந்து போயிட்டுருக்கேன்.